சென்னையில் விட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஏசி லோக்கல் ட்ரெயின் எப்படி இருக்குது தெரியுமாங்க? ஸோ அது தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இந்த ஒரு அற்புதமான ஏசி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு மாலெல்லாம் மாட்டி அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே செம சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ட்ரெயின் பக்கத்து பார்த்திங்கன்னா ஒரு வந்தே பாரத் கலர் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ளூவில். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸுங்க. அதில் ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் மொத்தம் 14 கோச் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கோச்சும் லாஸ்ட்டு கோச்சும் பார்த்திங்கன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 12 கோச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஜென்ரல் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச்சோட எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும் அண்ட் உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் அவ்வளோ நல்லா சூப்பராக இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துங்க. பிராண்ட் நியூ ரேக்ஸ் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மற்ற யூஷுவல் ட்ரெயின்ஸில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக் டோர் தாங்க. ஸோ டோர் லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகும். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை பீச்லேருந்து மார்னிங் 7 மணிக்கு டிபார்ச்சர் ஆகுங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாள், சண்டே தவிர மீதி 6 நாளும் ரன் ஆகுங்க. அண்ட் இந்த ட்ரெயினில் நிறைய ஃபீச்சர்ஸுங்க. அதில் ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற லோக்கல் ட்ரெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கோச்சுக்கு நீங்கள் உள்ளே நடந்து போக முடியாது. பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோச் டு ஒரு கோச் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நடந்து போகலாம். ஃபஸ்ட்டு கோச்லேருந்து லாஸ்ட்டு கோச் வரைக்கும் நீங்கள் ட்ரெயின்குள்ளேயே ஈஸியாக நடந்து போகலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கோச் நடுவில் எப்படி வாக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கனெக்ஷன் தான் இதுலேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. ஸோ கேமராஸ்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம நேமுக்கு கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோ இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெமு ரெக்ஸ் சீட் மாதிரி கொடுக்காம இஎம்யூ ரெக்ஸ் சீட்ஸ் எப்படி இருக்குங்க, ஸோ ஸ்டீலில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே லக்கேஜ் இருக்குது, கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் இருக்குது, ஃபேன் தேவைன்னா நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாகவே சூப்பராகவே இருந்துச்சுங்க இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமான ஒரு 90 வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்க. 85 to 90 கூட தான் நம்ம ட்ரெயினில் ரன் ஆகுது. ஸோ உள்ளேருந்து ட்ராவல் பண்ணும்போது வெளியே இருக்கிற அந்த ஸ்பீடுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் உள்ளே எந்த ஒரு கழுகல் குழுகலாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறோங்க. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்துலாங்க. ஸ்டார்டிங் ஃபேராக 35 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும் 85 ரூபாவும், செங்கல்பட்டு வரைக்கும் 105 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டுக்கு 2 சர்வீஸும் மார்னிங் 7 மணிக்கு அண்ட் மதியானம் ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அதேமாதிரி செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச்சுக்கு 2 சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. மார்னிங் 9 மணிக்கும் அண்ட் ஈவினிங் 5:45க்கும். தென் சென்னை பீச் டு தாம்பரம் பார்த்தீங்கன்னா காலைல 5:45க்கும் அண்ட் நைட் 7:30க்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாக ரீச் ஆகிட்டோம். நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்களா ஆர் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, பை, டாட்டா.